நான் தான் உங்களை ஆனந்த் பேசுகிறேங்க. இப்போ என்ன பதிவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ஊட்டி போயிட்டு வந்துட்டுருக்குறேங்க. நம்ம வண்டி லாங் போயிட்டு வரனால ஹில்ஸ்லேருந்து வரனால பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்மு பாருங்கள் எவ்வளோ சூடுன்னு பார்த்தீங்களா? நம்ம இப்போ டீ சாப்பிட்றதுக்கு பேக்கில் நிறுத்திக்கிறோம். நிறுத்தினோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி கொண்டு வந்து மேலே ஊற்றிடுவாங்க. இது மேலே தண்ணி ஊற்றினோன்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்க்கு பேடு இதெல்லாம் வந்து கிராக் ஆயிரும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. 5 நிமிஷம் நிறுத்திடணும் வண்டியை. நிறுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க, ஹீட் அதே கம்மியாயிரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பேடு, இந்த ட்ரம்மு, டயர் இது எல்லாமே வேலைக்கு ஆகாமல் போயிடும். எப்போவுமே நம்ம செய்யக்கூடாத தப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் ஓட்டிட்டு ஹீல்ஸில் ஓட்டினோம்னாவே இந்த இதில் கையே வைக்க முடியாதுங்க. சூடு ஃபுல்லாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இடையில கொஞ்ச நேரம் நிறுத்திடணும் வண்டியை. அப்போ பார்த்தீங்கன்னா, பிரேக் பேடு இதெல்லாம் வந்து ஹீட் கம்மியாயிரும். ஒரே மட்டும் ஒரு 300 கிலோமீட்டரில் ஹீல்ஸ் இறக்கணும்னு வச்சுக்கோங்க, பிரேக்கில் கால் வச்சு வைக்கிறனால ட்ரம்மே சூடு கையே வைக்க முடியாதுங்க. ஃபுல்லாக ட்ரம்மு சூடாயிரும். அப்போ சில டிரைவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, புது டிரைவருங்க தண்ணி ஒரு கேனை வாங்கிட்டு வந்து உள்ளே ஊற்றி விட்ருவாங்க. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அது சரியான தப்பு. இந்த ட்ரம்மு பேடு இது எல்லாமே கிராக் ஆயிரும், ஹீட்டுக்கு உடஞ்சிரும். அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அதே விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நிமிஷம் டீ சாப்பிட்றக்குள்ள அதே ஹீட்டெல்லாம் கம்மியாயிரும். ஓகே, நன்றி, வணக்கம்.